நான் அடுத்து ஓமினி கோயம்புத்தூர். ஆனால் இது 2012 மாடல் 13 ரிஜிஸ்ட்ரேஷன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குங்கண்ணா வண்டி. ஓகே. ஸோ வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருக்காதுன்னா ஒரு லைட்டாக மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் மட்டும் இருக்கும். மற்றபடி மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்கும். பாடியிலும் சரி இந்த அண்டர் பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. 1.18 ஓடி இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் எல்பிஜியோட இருக்குங்கண்ணா வண்டி. எல்லாமே பக்க ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணா. ஒரு சில்வர் கலரில் ஒரு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டினா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. நல்லா இருக்கு. இதுக்கு ஃபினான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனால் இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் தானே பண்ண முடியும். ஸோ நம்ம ஊத்தங்கர சரௌண்டிங் இருக்கிறவங்க இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. கோயம்புத்தூர் வரைக்கும் பண்ணிக்கலாங்கண்ணா. லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. எவ்வளோ கேட்குறீங்க? இது 2012க்கு 13 ரிஜிஸ்ட்ரேஷன்னா வண்டி எல்பிஜியோட இருக்குது, என்டோஸ்மெண்ட்டோட இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,25,000 கோட் பண்ணுறோன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. ஓமினி கிடைக்கல மார்க்கெட். ஆமாங்கண்ணா. எதுவும் எல்பிஜியோட இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்க. பாடியில் இல்லை பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ கேரியர்லேருந்து எல்லாமே இருக்கும். வண்டி பாருங்கள், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு போஸ்ட்டுமே கலையாத எந்த வேலையும் இல்லைண்ணே? எதுவுமே கிடையாதுண்ணா. ஓகே. வண்டி அடிபடாத வண்டிங்கண்ணா. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத அடிபடாத வண்டிங்கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் கார் போயிருமாண்ணே? போய்க்கலாங்கண்ணா.